வணக்கம் மக்களே, நான் சத்யவாஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை 17 இது மக்களின் கோரிக்கையாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாற்ற வேண்டிய சில கருத்துக்களை அரசிடம் பரிந்துரைக்கப்படுகின்றது. தனிநபர் நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் நேரடியாக ஒரு பிரத்யேக ஆப்பின் வழியாக அனைத்து மக்களுடைய வருமானம், வங்கி கணக்கு, வீடு, வாடகை, சொந்த வீடா, வேலை, குழந்தைகளினுடைய பள்ளி, கடன், வருமானம், தொழில் அனைத்துமே பதிவு செய்யக்கூடிய திட்டமாக இந்த ஆப் வடிவமைக்கப்படும். அரசு நேரடியாக வீடு வீடாக வரக்கூடிய அரசினுடைய ஊழியர்கள் மக்களிடத்திலிருந்து பெறக்கூடிய மக்கள் வருமானம், வங்கி கணக்கு, வீடு, வாடகை, சொந்த வீடா, வாடகை வீடா, வேலை, குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம், கடன், வருமானம், தொழில் அனைத்துமே மற்றும் விவசாய மக்களுடைய விளைச்சல் மற்றும் தரிசு நிலங்கள், கால்நடைகள் அனைத்து வகையான விவரங்களையுமே கண்டறிந்து சேகரிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை. இது அனைத்துமே முழுமையாக இணைத்து தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமைப்படுத்தப்படும். இதனால் இந்த அனைத்தையுமே சேகரித்து நம்மளுடைய இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும். இந்திய அரசு இந்திய தேசிய நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் நம்மளுடைய மாநிலம் கொடுக்கின்ற அனைத்து விவரங்களையுமே அறிந்து முழுமையாக அதற்குரிய நிதிநிலை அறிக்கையாக கொண்டு வரக்கூடிய பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்தப்படும். இது ஒவ்வொரு மாநிலமும் இது மாதிரியான மக்களுடைய அனைத்து விவரங்களையுமே சேகரித்து முழுமையாக அரசிடம் ஒப்படைக்கும் போது மத்திய அரசிடமும் மாநில அரசு பரிந்துரைக்கப்படக்கூடிய அனைத்துமே மத்திய அரசு பரிந்துரைக்கும் போது ஒரு முழுமையான திட்டமாக அமைக்கப்படும். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான மாவட்ட ரீதியாக மக்களிடத்தில் செல்கின்ற இலக்குகள், விவசாய மக்களுக்கு கொடுக்கின்ற இலக்குகள், தொழில் வாய்ப்புக்காக கொடுக்கின்ற இலக்குகள் மற்றும் அவர்களுடைய தேவைகள் அனைத்துமே பரிந்துரைக்கப்பட்டு ஆலோசனை செய்யப்பட்டு நேரடியாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எடுத்து செல்லும்போது ஒரு முழுமையான ஒரு பங்கீடாக அமைத்து தரப்படும். இது நம்முடைய வருகின்ற காலங்களில் இது மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கும் செவி சாய்க்காமல் இருக்கின்ற அனைத்து சட்ட திருத்தத்துக்குமே முழுமையான மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் நம்மளுடைய அரசினால் ஏற்படுத்தக்கூடிய முழுமையான பேருந்து வசதி அங்கு செல்வதற்கும் மற்றும் உணவு, தங்குமிடம் அனைத்துமே அரசே பொறுப்பேற்று ஒரு முழுமையான ஒரு பங்கீடாக அமைத்து தரப்படும். பூ சந்தை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து பழைய கடைகளை